வணக்கம். செய்திகள் வாசிப்பது தனலட்சுமி. திருமயம் அருகே நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள குலமங்கலம் மலைக்கோயில் காளீஸ்வரர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்நிலையில் இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் தைப்பூச விழா அப்பகுதி பக்தர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முன்னதாக மேலப்பனையூர், கோட்டூர், நச்சாந்துப்பட்டி கிராமங்களில் இருந்து பல்லக்கில் சிவன், பார்வதி சுவாமிகள் குலமங்கலம் மலை கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும். இந்நிலையில் மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள தீர்த்தவாரி குளத்தில் சுப்பிரமணியர், சிவன், பார்வதி நீராடிய போது சுற்றி நின்ற பக்தர்கள் அரோகரா அரோகரா என முழங்கி சுப்பிரமணியரை வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிவன் கோயிலில் நேற்று இரவு முழுவதும் சுப்பிரமணியர், சிவன், பார்வதி வீற்றிருக்க சிறப்பு அலங்கார அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனிடையே 12ஆம் தேதி காலை கோயில் மரியாதையுடன் சிவனும் பார்வதியும் மேலப்பனையூர், கோட்டூர், நச்சாந்துப்பட்டி கோயில்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவர். அதே சமயம் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் இருந்து காவடி, பால்குடம் எடுத்து வழிபட்டதோடு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு சென்றனர். மேலும் பனையப்பட்டி போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து கோயில் தரிசனம் செய்து சென்றனர். இந்நிலையில் இன்று காலை 8 மணி அளவில் கோயில் அருகே ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிலவன் டிவி செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் அசோக். தைப்பூசம் வந்ததையா, தைப்பூசம் வந்ததையா, தைப்பூசம் வந்ததையா, தைப்பூசம் வந்ததையா, தரையெல்லாம் மேகம் வந்து நீராட்டும் நேரவையா, அழகன் குமரனுக்கு அபிஷேகம் நடக்குதையா, சந்தனம் பன்னீரும் திருநீரும் மணக்குதையா, பழனிமலை யானே என்று பக்தியோடு பாடுகிறோம், பழமாக இனிப்பவனை பசியார பார்க்க வந்தோம், ஆல்முகத்தை பார்க்க வந்தோம். தைப்பூசம் வந்ததையா, தைப்பூசம் வந்ததையா, தரையெல்லாம் மேகம் வந்து நீராட்டும் நேரமையா, ஆண்டி குமரனுக்கு அபிஷேகம் நடக்குதையா, சந்தனம் பன்னீரும் திருநீரும் மணக்குதையா.